வணக்கம் உறவுகளே. மீண்டும் நேரலையில் உதய் பைந்தமிழாளி. நாங்கள் இந்த நேரலையை தமிழ் வணக்கத்தோடு நாங்கள் தொடங்குவோம். கண்ணதாசன் வரிகளோடு. கதிர்வடித்து புலம்பு விழ, கடல் குதித்து சூடாற்ற, முதுமைமிகு நிலப்பரப்பில் முதல் பிறப்பு தோன்றிவிட, நதி வருமுன் மணல் தருமுன் பதிமதுரை பெருவழியில் பாண்டியன் கை பார்த்தவளே, உன்னை நான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகில்லை என்பதனால், உன்னை வளர்த்து வரும் உன் புகழ் சேர் தன் புலவர் தம்மை வாழ்த்துகிறேன், தமிழ் புலவர் வாழியரோ. ஊற்றுக்கண் நீரோட்ட நேரலையில் ஒவ்வொரு கவிதைகள் ஒவ்வொரு நூல்களையும் நாங்கள் பார்த்து அந்த நூல்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கவிதைகளை இந்த நேரலை வாயிலாக நான் தந்து கொண்டு இருக்கிறேன். கவிதை என்றது தமிழ் சொல்லல்ல, அது இடையிலே வந்ததுதான். காப்பியங்கள் இருக்கின்றன, செய்யுள்கள் இருக்கின்றன, துணுக்குகள் இருக்கின்றன, தூக்குகள் இருக்கின்றன. ஆனால் கவிதை என்ற ஒரு வடிவம் பிற்காலத்திலே மக்களால் வழங்கப்பட்ட வடிவமாக இருக்கிறது. கவி தை என்று கூட பிரித்து நாங்கள் அதை பார்க்கலாம். சரியான பிரிப்பல்ல, ஆனால் பிரித்தும் பார்க்கலாம். இந்த கவி தை வந்த தொடங்கிய காலத்திலிருந்து பாரதியார் பாவேந்தரோட பேசியிருக்கிறார். பொதுவாக ஒரு சமூகமாக இருந்தால், குமுகமாக இருந்தால், அந்த குமுகத்துக்கு கொள்கை வகுப்பாளர்கள் இருப்பார்கள். ஒரு குமுகமாக இருந்தால் அந்த குமுகத்துக்கு ஒரு கொள்கை வகுப்பாளர்கள் இருப்பார்கள். அந்த கொள்கை காலத்துக்கு காலம் மாறிக்கொண்டு வரும். புவியினுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப கொள்கை வகுப்பு மாறிக்கொண்டே வரும். ஆனால் தத்துவம் என்பது மாறாது. அந்த தத்துவத்தை வைத்துக்கொண்டு கொள்கை வகுப்பாளர்கள் கொள்கை வகுத்து கொண்டிருப்பார்கள் காலங்காலமாக. இப்பொழுது ஒரு நூற்றாண்டிலிருந்து நாங்கள் அடுத்த நூற்றாண்டின் ஆரம்பத்தில் இருந்து, தொடக்கத்தில் இருந்து 25 ஆண்டுகள் நகர்ந்து விட்டோம். இந்த 25 ஆண்டுகளும் தமிழரிடம் கொள்கை வகுப்பு இருக்குமா என்று கேட்டால், அது முன்னைய நூற்றாண்டில் வகுக்கப்பட்ட கொள்கை வகுப்பு தான் இருக்கிறது. இந்த நூற்றாண்டுக்கான கொள்கை வகுப்பை நாங்கள் வகுக்க வேண்டும். அதற்கான நிறைய கவிதைகள், கட்டுரைகள், நாவல்கள், சிறுகதைகள், எந்தெந்த கோணங்களில் எல்லாம் இந்த குமுகத்தை வழிநடத்த முடியும் அதற்கான சிந்தனைகளை இந்த இலக்கியங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றன. அந்த சிந்தனைகளுக்கு ஏற்ப இனி கொள்கை வகுப்பாளர்கள் அந்த குமுகத்துக்கான கொள்கை வகுப்பை வகுக்க வேண்டும். இப்பொழுது அது ஒரு பொக்கை நிலமாக இருக்கிறது, பொக்கை காலமாக இருக்கிறது, தலைமைத்துவம் அற்று இருக்கிறது. ஒரு தலைமைத்துவம் இருந்தது எங்களிடம். கொள்கை வகுப்பை மிகமாக நேர்த்தியாக கொண்டு போகக்கூடிய ஒரு கொள்கை வகுப்பு தலைமைத்துவம் எங்களிடம் இருந்தது. அதை உலகம் அந்த தத்துவவியலை உடைக்க வேண்டும் என்பதிலே உலகம் மிக கவனமாக இருக்கிறது. அதனால் பல உயிரிழப்புகள் நேர்ந்து கொண்டிருக்கிறது இந்த குமுகத்துக்கு. நாங்கள் கொள்கை வகுப்பை நாங்கள் வகுக்காக வேண்டும். இந்த நூற்றாண்டுக்கான கொள்கை வகுப்பு வகுக்காக விட்டது.
ஏன் வகுக்கப்படவில்லை என்றால் அது ஒரு காலத்திலே போர்ச்சூழலாக இருந்தது. இப்பொழுது அந்த போர்ச்சூழலுக்கான வடுவை சுமந்த காலமாக இருக்கிறது. அமைதி காலம் அல்ல. அமைதி காலம் என்று நாம் குறிப்பிடவே முடியாது, அல்லது சமாதான காலம் என்று நாம் குறிப்பிடவே முடியாது. ஒரு சாக்காட்டில் இருந்து கொண்டு பேச முடியாது சமாதானத்தை. ஏனென்றால் இன்றும் எலும்புக்கூடுகள் இன்றும் கிளறி எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதுவும் குழந்தைகளினுடைய எலும்புகள் கிண்டி எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன என்றால் இந்த குமுகத்தை, இந்த இனத்தை எவ்வளவு இந்த உலகத்திலிருந்து அகற்ற முடியுமோ அந்த அளவு அகற்றுவதற்கான முழு முயற்சிகளும் செய்யப்பட்டு கொண்டு வருகின்றன. இருந்தாலும் இளம் கவிஞர்கள், இளம் எழுத்தாளர்கள் சொற்களை உருவாக்கி அவர்கள் எழுதி கொண்டு வருகின்ற வகை மிகவும் அருமையாக இருக்கிறது. அதிலே தான் இந்த மனுஷபுத்திரனுடைய இடத்தை நான் பார்க்கிறேன். மனுஷபுத்திரன் எழுதி கொண்டு வருகின்ற, தொகுத்து கொண்டு வருகின்ற ஒவ்வொரு காலத்தின் படிமங்களும் நமக்கு கொள்கை வகுப்புக்கு மிகவும் இலகுவானது. என்றால் ஒரு மனித பார்வையில் இருந்து கொண்டு, ஒரு மனித நேய பார்வையில் இருந்தும் நான் பார்த்து கொண்டிருக்கிறான் என்றால் அந்த சரியான கொள்கை வகுப்புக்கான சரியான இடம் வந்து சேர வேண்டும். ஒரு காலத்திலே பாவேந்தர், பாவாணர், மறைமலை அடிகள் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்கை வகுப்பாளர்கள் நிமிர்ந்து வந்தார்கள். அதை எந்த அளவுக்கு புறந்தள்ளி விடலாம் என்ற அடிப்படையில் இந்த திராவிடம் ஒரு சூழ்ச்சியை செய்து கொண்டு வந்திருக்கிறது என்று நான் நினைக்க வேண்டும். ஆனால் பெரியாருடைய எழுச்சியிலே நாங்கள் பெரும்பாலும் பிழை காணுவது என்பது அறிவீனம். ஆனால் அவருடைய அந்த எழுச்சியை மற்றவர்கள் கோணல் மாணல் ஆக்கிவிட்டார்களோ என்ற இடம்தான் இருக்கிறது. ஏனென்றால் அவர் தமிழரை கொண்டு வந்து முதலமைச்சர் ஆக்கும் வரைக்கும் பெரியாருடைய எண்ணம் இருந்தது. ஆனால் பெரியார் ஒருபொழுதும் யாழ்ப்பாணத்துக்கு போக வேண்டும் என்று எண்ணவில்லை. ஏனென்றால் அங்கே யாழ்ப்பாணத்துக்குரிய அல்லது தமிழீழம் என்று அவர்கள் தமிழ் மக்கள் வடிவமைத்து வைத்திருக்கின்ற, எல்லைப்படுத்தி வைத்திருக்கின்ற தமிழீழத்துக்குள்ளே ஒரு கொள்கை வகுப்பு இருக்கிறது என்பதை பெரியார் நன்கு உணர்ந்தவர். ஆகவேதான் அவர் யாழ்ப்பாணம் பக்கமே தலை வைத்து பார்க்கவில்லை என்பதும், அந்த கொள்கை வகுப்பாளர்களை திருத்த முடியாது அல்லது அவர்கள் அந்த தன்மையில் தான் இருப்பார்கள், அவர்களை எந்த கோணல் மாணலுக்குள்ளையும் கொண்டு வர முடியாது என்பதில் மிக தெளிவாக இருந்தவர். அவர்தான் இதையும் சொன்னார். உண்டு விட்டு கக்கின்ற கூட்டம் என்றும் கூட ஒரு நக்கலும் சொல்லியிருக்கிறார். பெரியார் கொண்டு வந்த வழிமுறைகள் சரியாக இருந்தாலும் இடைவந்தவர்கள் அதை கோணல் மாணலமாக கொண்டு போனது என்பதுதான் நிறைய பேச வேண்டியிருக்கிறது. ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு பேச்சிலும் நாம் அதை உடைத்து பேச வேண்டிய இடங்களில் இருக்கிறோம். பெரியாரியத்தை அல்லது பெரியாரை நாங்கள் விளங்கிக் கொள்ளாமல் இவ்வளவு பேசவில்லை, அல்லது எங்களுடைய மண்ணினுடைய தமிழ் தத்துவத்தை நாங்கள் அறியாமல் இதை நாங்கள் பேசவில்லை. வெறுமனே இந்த நேரலைகள் நாங்கள் நேர பொழுதுபோக்குக்காக செய்யவும் இல்லை என்பதை இந்த இடத்தில் குறிப்பிட்டுக் கொள்ளக்கூடியது. இந்த நேரலை பெரும்பாலும் கவிதைகளின் வழியாகத்தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஊற்றுக்கண் நீரோட்டம் தான் இந்த நேரலினுடைய நோக்கமே. இந்த பூவி வெப்பம் அடைந்து கொண்டு வருகிறது. உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, இந்த மின்சார கம்பிகள் ஓடுகின்ற நிலப்பகுதிகளில் எந்த புல் பூண்டும் வளராது. ஆனால் இன்று புவியை சுற்றி எண்ணற்ற செயற்கைக்கோள்கள் சுற்றி கொண்டிருக்கின்றன. எறியப்பட்டவை விழுவதற்கான முயற்சியைத்தான் செய்து கொண்டிருக்கின்றன. ஆனால் புவியினுடைய வளைவு அவற்றை மீண்டும் அந்த பரப்புக்கு மீண்டும் வழிவகுத்து கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். நான் ஒரு சின்ன கவிதையிலிருந்து பார்த்துவிட்டு நாங்கள் ஒரு பெரிய கவிதைக்கு போவோம். பெரிய கவிதை போவோம்.
வயோதிகம் என்ற தலையங்கத்திலே மனுஷபுத்திரன் தருகின்ற படிமம் இதுதான். எனது ஒவ்வொரு பிறந்த தினத்திலும் எனக்கு இன்னும் ஏன் வயோதிபம் வரவில்லை என்று தொட்டு பார்த்து ஏமாற்றம் அடைகிறேன். மூப்பின் நேரம் வந்துவிட்டால் ஒரு வயதில் அல்ல, ஒரு நிமிடத்தில் வயோதிபம் வந்துவிடும் தானே சொல். இவ்வளவுதான் அந்த கவிதையினுடைய படிமம். எனது ஒவ்வொரு பிறந்த தினத்திலும் எனக்கு இன்னும் ஏன் வயோதிபம் வரவில்லை என்று தொட்டு பார்த்து ஏமாற்றம் அடைகிறாய். மூப்பின் நேரம் வந்துவிட்டால் ஒரு வயதில் அல்ல, ஒரு நிமிடத்தில் வயோதிபம் வந்துவிடும் தானே சொல். ஒரு அழகான வயோதிபம் என்ற தலையங்கத்தில் தருகின்ற கவிதை அழகாக இருக்கிறது. ஊற்றுக்கண் நீரோட்டத்தின் இந்த நேரலையில் ஒரு அழகான தத்துவங்களை, கொள்கை வகுப்புக்காக ஒவ்வொரு தத்துவங்களை, ஒவ்வொரு படிமங்களையும் காட்ட வேண்டிய பொறுப்பு எல்லோரிடத்திடம் இருக்கிறது. 5 நிமிட தொலைவு. அருமையான கவிதை, அழகான கவிதை. இங்கிருந்து 5 நிமிட தொலைவில் யார் இருக்கிறீர்கள்? நான் வந்து உங்களை இறுகி கட்டிக்கொள்கிறேன். இந்த உலகத்தின் மகத்தான காதலை நான் உங்களுக்கு தருகிறேன். 5 நிமிட தொலைவுக்கு அப்பால் வசிப்பவர்கள் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு இல்லாமல் போவது உங்களை நிராகரிப்பது அல்ல. இந்த நிமிடத்தின் எனது பேரன்பு 5 நிமிடங்கள் மட்டுமே உயிர் வாழக்கூடியது. மேலும் அது 5 நிமிடத்துக்கு மேல் யாரையாவது பின்தொடர்ந்தால் நீர்த்து விஷமாகி விடுகிறது. என்னை அழிக்கத் துடிக்கும் கொலையாளிகள் 5 நிமிடத்தில் வருகிறோம் என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். எனக்கு சரியாக 5 நிமிட தொலைவில் ஒரு புளிய மரம் இருக்கிறது. நான் போய் அதை கட்டிக்கொள்கிறேன். எனக்கு ஏன் எப்போதும் 5 நிமிடங்கள் மட்டுமே இருக்கின்றன. அருமையான கவிதை, அருமையான கவிதை. இந்த காதலை இந்த அருகிலே இப்போ இந்த 5 நிமிடங்கள் இந்த இடத்தை நான் கட்டி தழுவுவது போலவே அவனும் எண்ணி இருக்கிறார். இதுதானே வாழ்க்கை, இதுதானே வாழ்க்கையினுடைய தத்துவம் என்பதை அவன் சொல்லாமல் சொல்லி இருக்கிறான். அந்த அந்த குறுகிய நிமிடத்துக்குள்ளே அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், என்னை அழிக்க துடிக்கும் கொலையாளிகள் கூற்றை அவன் எண்ணிக்கொள்கிறான். கொலையாளிகள் 5 நிமிடத்தில் வருகிறோம் என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். இப்போ நான் இதில் இருந்துட்டு இதில் நடந்து போய்க்குள்ள கூட வழுக்கி இதுக்குள்ள விழுந்து நான் செத்து போகலாம். எனக்கு கூற்று எப்போ வரும் என்று தெரியாது. ஆனால் அதுக்குள்ளே நான் வாழ்ந்து விட வேண்டும். அந்த பொழுதுக்குள்ளே நான் வாழ்ந்து விட வேண்டும் என்ற அந்த கவிதை மிகவும் அருமையான கவிதையாக இருக்கிறது. 5 நிமிட தொலைவு எல்லோருக்குமே அதுதான். மறந்து விடாதீர்கள், இப்பொழுது இக்கணம் உங்களுடையது. இங்கிருந்து 5 நிமிட தொலைவில் யார் இருக்கிறீர்கள்? நான் வந்து உங்களை இறுக கட்டிக்கொள்கிறேன். இந்த உலகத்தின் மகத்தான காதலை நான் உங்களுக்கு தருகிறேன். 5 நிமிட தொலைவுக்கு அப்பால் வசிப்பவர்கள் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு இல்லாமல் போவது உங்களை நிராகரிப்பதால் அல்ல. இந்த 5 நிமிடத்தில் எனது பேரன்பு 5 நிமிடங்கள் மட்டுமே உயிர் வாழக்கூடியது. மேலும் அது 5 நிமிடத்துக்கு மேல் யாரையாவது பின்தொடர்ந்தால் நீர்த்து விஷமாகி விடுகிறது. என்னை அழிக்க துடிக்கும் கொலையாளிகள் 5 நிமிடங்களில் வருகிறோம் என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். எனக்கு சரியாக 5 நிமிட தொலைவில் ஒரு புளிய மரம் இருக்கிறது. நான் போய் அதை கட்டிக்கொள்கிறேன். எனக்கு ஏன் எப்பொழுதும் 5 நிமிடங்கள் மட்டும் இருக்கின்றன என்று அந்த கவிதை முடிகிறது. அருமையான கவிதை. மாலை 6:50 கிட்டத்தட்ட 5 மணி அளவில் அந்த கவிதை படிமம் அணுக்குள்ளே வந்திருக்கிறது.
17ஆம் தேதி 3ஆம் மாதம் 2017ஆம் ஆண்டு எழுதப்பட்ட கவிதை இது. இந்த 5 மணி என்றது ஒரு அழகான நேரம். காலை 5 மணி எழும்ப வேணும். இந்த 3 மணிக்குத்தான் இந்த மூளை என்றது உங்களுக்கு தெரியும், பூக்கள் மலர்கின்ற நேரம். அந்த நேரத்தில் தான் இதயத்தினுடைய உறக்கம் இருக்கிறது. 3 மணிக்குத்தான் இதயம் உறங்க போகும். அந்த நேரத்தில் மூளை ஒரு தாமரை பூ வடிவிலானது. அந்த ஒவ்வொரு இதழ்களும் விரிகின்ற காலம் 3 மணி, காலை 3 மணிக்கு. அதைத்தான் அது சொல்வார்கள், அது சித்தர்களுடைய நேரம் என்று சொல்வார்கள். 3 மணிக்கு எழுபவன் முனிவன், 4 மணிக்கு எழுபவன் ஞானி, 5 மணிக்கு எழுபவன் அறிஞன், 6 மணிக்கு எழுபவன் மனிதன், 7 மணிக்கு எழுந்தால் அவன் எருமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு நீண்ட கவிதையை பார்க்கலாம். இது ஒரு நீண்ட கவிதை தான். இது ஒரு பிரிவின் துயரத்தை தான் சொல்லுகிறது. இந்த கவிதை ஒரு பிரிவின் துயரத்தை தான் சொல்ல போகிறது. அவன் சொன்னான் இல்லையா, அந்த 5 நிமிட அரவணைப்பு காதல் எல்லாம். அதுக்கு பிறகு இந்த கவிதையை பாருங்கள். முடிவெடுக்கும் போது இதுதான், எல்லோரும் ஏதோ ஒரு முடிவை எடுத்து விட வேணும், அந்த முடிவுக்கு ஒரு தீர்வை கண்டுவிட வேணும் என்று எல்லோருமே குழப்பங்களை பற்றி பேசிக்கொண்டிருப்பார்கள். பெரும்பாலும் பிரச்சனைகள் தான் பேசப்பட்டு கொண்டிருக்குமே தவிர தீர்வுகள் பேசப்பட்டு கொண்டிருக்காது. அதனாலேயே குழப்பங்களாகவே இருந்து கொண்டிருக்கின்றன, பிரச்சனைகளாகவே இருந்து கொண்டிருக்கின்றன. முடிவெடுக்கும் போது தெளிந்த மனம் வேண்டும். தெளிந்த மனத்தில் இருந்து கொண்டுதான் முடிவுகள் எடுக்க வேண்டும். தெளிந்த மனம் இருந்தால் முடிவுகள் என்ற சொல்லுக்கே இடமில்லை. முடிவெடுக்கும் போது ஒரு சிறிய முடிவை எடுப்பதற்கு முன் நான் இந்த முடிவை எடுக்கட்டுமா என்றால் குழப்பத்துடன். எனக்கு சிரிப்பு வந்துவிட்டது. எவ்வளவு பெரிய முடிவுகளை எல்லாம் ஒரு தீக்குச்சியை உரசுவது போன்றோ ஒரு விளக்கை அணைப்பது போன்றோ எடுத்தவள் நீ. தன்னந்தனியாக மறு யோசனையின்றி பாழும் கிணறுகளில் குதிக்கிறாய். பணயம் வைக்கக்கூடாத ஒன்றை ஒவ்வொரு முறையும் பணயம் வைக்கும் போதும் உன் கண்களை இறுக மூடிக்கொண்டிருந்திருக்கிறாய். ஒரு கதவை சட்டென்று திறந்து கொண்டு வெளியேறும் போது அந்த கதவை எத்தனை கனவுகளுடன் தட்டி உள்ளே வந்தாய் என்பதை ஒரு கணம் நீ யோசித்ததில்லை. என்ன செய்யட்டும் நான் என்று நீ இன்று கேட்பது ஒரு ஆடையின் வண்ணத்தை தேர்வு செய்வது போன்றோ, ஒரு புதிய நண்பனுடன் மதிய உணவுக்கு செல்வது போன்றோ அத்தனை எளியது அது இருந்தும் நீ கேட்கிறாய். உடைந்த குரலில் நீ என்னிடம் சொல்ல விரும்புவது இதுதான் இல்லையா? ஒரு ஆடையின் வண்ணத்தை தேர்ந்து செய்வது போன்றோ, ஒரு புதிய நண்பனுடன் மதிய உணவு செல்வது போன்றோ அத்தனை எளியது அது இருந்தும் நீ கேட்கிறாய். உடைந்த குரலில் நீ என்னிடம் சொல்ல விரும்புவது இதுதான் இல்லையா? முடிவுகளை எடுப்பது சுலபம், முடிவுகளுக்கு விலை கொடுப்பதும் சுலபம்தான். எல்லா முடிவுகளுக்கும் நான் தான் பொறுப்பேற்று கொண்டிருக்கின்றேன். ஆனால் முடிவுகள் எடுக்கும் போது தனியாக இருப்பது பயங்கரமானது. வெறுமனே தனியாக இருப்பதன் பயங்கரத்தை விட முடிவுகள் எடுக்கும் போது நிகழும் தனிமையின் பயங்கரம் எல்லையற்றதாக இருக்கிறது. நான் உன்னிடம் கேட்பது, முடிவெடுக்கும் போது நான் அப்படி ஒன்றும் தனியாக இல்லை.
என்று என்னை நானே நம்ப வைப்பதற்கே அன்றி நீ எனக்கு வழிகாட்டக்கூடும் என்பதால் அல்ல என்ற அந்த கவிதை முடியும். அருமையான கவிதை. அதாவது ஒரு வாழ்வியலை சொல்லி முடிக்கின்ற கவிதை, ஒரு அருமையான கவிதை. அதை வாசிக்கும் பொழுது சற்று குரல் நடுங்க தொடங்குகிறது. ஏனென்றால் அந்த அந்த வரிகளும் இப்படி எத்தனையோ பேர் இந்த முடிவுகளை எடுத்து எத்தனையோ பேர் தங்களை இழந்து போனவர்கள் இருக்கிறார்கள். அந்த முடிவு நாங்கள் எடுத்திருக்க வேண்டாமே என்று சொல்வதற்குள் காற்று நகர்ந்து விடுகிறது, காலம் நகர்ந்து விடுகிறது. ஆகவே முடிவெடுப்புகள் என்பது மிகவும் முக்கியமானது. திருப்பவும் சொல்கிறேன், தெளிந்த மனதுக்கு எந்த முடிவுகளும் தேவையற்றது. அது அப்படியே இருக்கட்டுமே. ஆனந்தமாக முடிவெடுக்கும் போது மீண்டும் அதை வாசித்தளிக்கிறேன். ஒரு சிறிய முடிவை எடுப்பதற்கு முன் நான் இந்த முடிவை எடுக்கட்டுமா என்றால் குழப்பத்துடன். இன்று பலர் முடிவெடுப்பது அப்படித்தான். எப்பொழுது குழப்பத்தில் முடிவெடுக்கிறீர்களோ அப்பொழுது நீங்கள் கண்ட கனவுகள் எல்லாமே அந்த குழப்பத்தின் படிமத்துக்குள் நின்று கொண்டு உங்களை ஏதோ ஒரு திசைக்கு இட்டு செல்லும் என்பதை மறந்து விடாதீர்கள் என்பதுதான். எனக்கு சிரிப்பு வந்து விட்டது. ஒரு பெரிய முடிவுகளை எல்லாம் ஒரு தீக்குச்சியை உரசுவது போன்ற, ஒரு விளக்கை அணைப்பது போன்று எடுத்தவள் நீ. ஒரு படிமம் முடிவு அப்படித்தான் இருந்தது. ஏனென்றால் அது அந்த முடிவு தனித்தனியான முடிவு அல்ல, அது சேர்ந்த முடிவாக இருந்ததனால் இலகுவாகப்பட்டது. ஆனால் இங்கே தனியே எடுக்கப்படுகிற முடிவு என்பது ஒரு ஒரு குழப்பத்துடனாக இருக்கிறது. தன்னந்தனியாக மறு யோசனையின்றி பாழும் கிணத்தில் குதிக்கிறாய். இதோட கவிதை முடிச்சு. இவ்வளவுதான் கவிதை. அவன் சொல்ல வந்த முடிவெடுக்கும் போதென்ற கவிதைக்கு விளக்கம் இவ்வளவுதான் கவிதை. ஆனால் அவன் விரித்து கொண்டு போகிறான். ஏனென்றால் ஒருவேளை இவ்வளவற்றையும் நீ விளங்கிக் கொள்ள முடியாமல் போயிருமோ என்பதற்காக அவன் மீண்டும் அந்த வரிகளை கொண்டு போகிறான். பணயம் வைக்கக்கூடாத ஒன்றை ஒவ்வொரு முறையும் பணயம் வைக்கும் போது உன் கண்களை இறுகி கொண்டிருந்திருக்கிறாய். அது உனது விருப்பமானது அல்ல, உனது மனதின் அழுத்தமானது, உனது மன அழுத்தத்தின் விளைவாக வந்தது. அதனால்தான் இறுக மூடுகிறாய் கண்ணை என உனக்கு தெரிகிறது. ஒரு கதவை சட்டென்று திறந்து கொண்டு வெளியேறும் போது அந்த கதவை எத்தனை கனவுகளுடன் தட்டி உள்ளே வந்தாய் என்பதை ஒரு கணம் நீ யோசித்திருந்ததில்லை. அந்த கனவுகள் இருக்கு இல்லையா? இப்ப கல்யாண கனவு என்ற ஒரு கனவும் இருக்கும் இல்லையா? ஒவ்வொருவருக்கும் இருக்கும். அந்த கல்யாண கனவு என்ற ஒன்று இருக்கும், காதல் கனவு என்ற ஒன்று இருக்கும். அதை மிக எளிதாக தட்டிவிட முடியாது, எளிதாக வந்துவிட முடியாது அதுக்குள்ளே. ஆனால் அந்த கதவை எத்தனை கனவுகளுடன் தட்டி உள்ளே வந்தாய் என்பது ஒரு கணம் நீ யோசித்ததில்லை. நீ அந்த முடிவை நீ ஒரு குழப்பத்தின் விளைவாக நீ எடுக்கிறாய். என்னவாயிற்று உனக்கு? என்ன செய்யட்டும் நான் என்று நீ இன்று கேட்பது ஒரு ஆடையின் வண்ணத்தை தேர்வு செய்வது போன்று. ஒரு ஆடையின் வண்ணம் இருக்கு இல்லையா? ஒரு இடத்துல சொல்லுவார் இல்லையா, குஞ்சி அழகும் குஞ்சம், இந்த கூந்தலில் குஞ்சம் போடுவார்கள் இல்லை, குஞ்சி அழகும் கொடுத்தானே கோட்டழகும். இந்த சேலையை வாங்கினோன்னு முதல்ல கரையில் நல்லா இருக்கான்னு தான் பார்ப்பாங்க பெண்கள். கொடுத்தானே கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்து நாம் என்னும் நடுவு நிலைமையால் என்றார். அந்த இடத்த சொல்ல வர பொழுது கல்வி அழகே அழகு என்கிறார். பெண்கள் படியுங்கள்,
அப்பொழுதுதான் உங்களால் அந்த முடிவுகளை சரியாக எடுக்க முடியும். கல்வி அறிவு அற்றவர்களால் தான் இந்த முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. வெறுமனே அழகு என்பதை வைத்துக் கொண்டேதான் இந்த முடிவுகள் எடுக்கப்படுகின்றனவே தவிர ஒரு முறை அந்த அழகு போய்விட்டது என்று எண்ணி பாருங்கள், முடிவுகளே இருக்காது. அதே போலதான் ஒரு ஆடையின் வண்ணத்தை தேர்வு செய்வது போன்று ஒரு புதிய நண்பனுடன் இனிமையாகத்தான் இருக்கும், இருப்பாகத்தான் இருக்கும். புதுமைதானே, புதுசுதானே. ஆனால் அது எவ்வளவு காலத்துக்கானது? மதிய உணவுக்கு செல்வது போன்றோ அத்தனை எளியது அது இருந்தும் நீ கேட்கிறாய். உன்னுடைய முடிவு இது, நீ எடுத்துக்கொள்ளலாம். இது உனக்கான முடிவு, நீ எடுத்துக்கொள்ளலாம். அதில் எந்த ஐயமும் இல்லை. ஆனால் ஏன் எடுக்கிறாய் என்பதுதான் கேள்வி. ஏன் எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் கேள்வி. உடைத்த குரலில் நீ என்னிடம் சொல்ல விரும்புவது இதுதான் இல்லையா? விட்டுவிடுங்கள். வழிநடுக்கிலும் காதல் பூத்து கொண்டுதான் இருக்கும். நீங்கள் விட்டுவிடுங்கள், போகிறவர்களை விட்டுவிடுங்கள். முடிவுகளை எடுப்பது சுலபம், முடிவுகளுக்கு விலை கொடுப்பது சுலபம்தான். எல்லா முடிவுகளுக்கும் நான் தான் பொறுப்பேற்றுக் கொண்டிருந்திருக்கிறேன். ஆனால் முடிவுகள் எடுக்கும் போது தனியாக இருப்பது பயங்கரமானது. அந்த கடைசி தருணத்தை அவன் சொல்கிறான். வெறுமனை தனியாக இருப்பதன் பயங்கரத்தை விட முடிவுகள் எடுக்கும் போது நிகழும் தனிமையின் பயங்கரம் எல்லையற்றதாக இருக்கிறது. இதுதான் ஞான நிலை. நான் உன்னிடம் கேட்பது, முடிவெடுக்கும் போது நான் அப்படி ஒன்றும் தனிமையாக இல்லை என்று என்னை நானே நம்ப வைத்ததற்கு அன்றி நீ எனக்கு வழிகாட்டக்கூடும் என்பதால் அல்ல என்று அவன் அந்த கவிதையை முடிக்கிறான். அதனால்தான் இந்த நேரலைக்கே ஊற்றுக்கண் நீரோடை என்று நீரை தேடிக்கொண்டு போகிறோம். பாருங்கள், நீர் என்றால் பள்ளத்தை நோக்கித்தான் நகரும், பள்ளத்தை நோக்கித்தான் நகர வேணும். அதனால்தான் நாங்கள் இன்று வரைக்கும் நீரை வணங்கி கொண்டிருக்கிறோம். நெருப்பு எப்பொழுதுமே நேராக எரியும், மேல் நோக்கி எரியும். மேல் நோக்கி போகின்ற எல்லாமே எமக்கு எதிரானது. இந்த தத்துவத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். அதனால் நாங்கள் தீயை ஒருபொழுதும் போற்றுவதில்லை. ஞாயிறுக்கு நாங்கள் ஒரு நன்றியை சொல்லுகிறோமே தவிர ஞாயிறை போற்றுதல் அல்ல. அதை எந்த இடத்தில் நாங்கள் போற்றுகிறோம் என்றால் அது நிலவுக்கு அப்பால் வைத்து போற்றுகிறோம். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும், ஞாயிறை போற்றுதும் ஞாயிறை போற்றுதும் என்று திங்களுக்கு அடுத்ததாய் வைத்ததற்கு என்ன காரணம் என்றால், நாம் எப்பொழுதுமே நீரைத்தான் வணங்கக்கூடியவர்கள். நாங்கள் எப்பொழுதுமே நீர்ம தன்மை மனத்துடையவர்களாகத்தான் இருக்கிறோம். நாங்கள் எப்பொழுதும் நீருக்கான மேம்பாட்டைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் எப்பொழுதும் நீரை காப்பதிலே தான் நாங்கள் கவனம் எடுக்கிறோம். அதனால்தான் ஊற்றுக்கண் நீரோட்டம் என்பதை கூட இந்த நேரலையாகிறது. திங்களை போற்றும். நாங்கள் திங்கள் வழி வந்தவர்கள். அமரவுகளே, இந்த இவ்வளவு நேர பொழுதிலும் இந்த கவிதையை கேட்டதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த கவிதையில் ஒரு பேசுபொருள் குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த பேசுபொருள் என்றது மனம். மனம் மனம் பற்றி கொஞ்சம் பேசலாம். இந்த மனம் என்ற சொல்லை நாம் எப்படி பெற்றுக்கொண்டோம் என்றால், அதாவது உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்று சொல்லுவார் வள்ளுவர். நீ எண்ணுவதை உயர்வாக எண்ணிக்கொள். நீ எதையுமே நீ தாழ்வாக எண்ணிக்கொள்ளாது, நீ உயர்வாகவே எண்ணிக்கொள். அதனால்தான் நாங்கள் உயர்வாக எண்ணுகின்ற கருவிக்கு நாங்கள் உள்ளம் என்று பெயர் வைத்திருக்கிறோம். அப்ப உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், அந்த உள் என்ற சொல்லை நாங்கள் எடுத்துக்கொள்வோம்.
உள் என்றது முள் என்று மாறும். முன்னுதல், முள் என்றது முன்னுதலாக மாறும். முன்னுதல் வினையடியாக மாறும். முன்னுதல் என்றால் கருதுதல் என்று பொருள். கருதும் கருவிக்கே மனம் என்று நாம் குறிப்போம். உள், முன், முன், முன்னுதல், முன்னம், மனம் என்று வரும். அதை நாம் அகம் என்று சொல்கிறோம். அகம் என்று சொன்னால் ஆகுதல், ஆக்குதல், ஆகும் தன்மை. இப்ப நாங்கள் அகவணக்கம் என்று சொல்கிறோம் இல்லையா? மாவீரர்களின் நினைவின் ஆக்கத்திலிருந்து நாங்கள் எங்களுடைய மனத்தை நாங்கள் கொண்டு வந்து முடிக்கிறோம். காதலுக்கு அகம் என்று சொல்லுவார்கள் இல்லையா? அதாவது உள் மனதில் இருந்து யாரையும் வெளிப்படுத்தாமல் அது உள்ளவே மூடிக்கொண்டிருப்பது. அதனால்தான் அதுக்கு அகம் என்று. அது உள்ளே வெறுமனையாக இருக்காது, அது ஒன்றை ஆக்கிக் கொண்டிருக்கும். அதனால்தான் அதை மூடிவை என்று சொல்கிறார். எப்பொழுதுமே அகம், அகத்து பாடல்கள் மூடி வைக்கக்கூடியது. அதாவது அந்த அந்த பாடலுக்குரிய தலைவனையோ தலைவியையோ குறிப்பிடுவதில்லை. அந்த காலத்தில் தலைவனைத்தான் அதை குறிப்பிடுவார்கள். நாமரோகளை இப்படி தமிழினுடைய இந்த நீரோடை போன்று தமிழின் அருகில் இருந்தால் அது நம்மை நினைத்து கொண்டே இருக்கும். அது அவ்வளவு சொற்களையும் அது தன்னகத்தை வைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட உலக மொழிகள் ஒரு 10,000 மொழி என்கிறார்கள். ஆனால் 7,000 மொழிகளை பொறுத்தவரை 10,000 மொழிகள் என்று சொல்வதற்கு காரணம் ஒரு ஒரு கணக்கல்ல. அது இப்பொழுது பல பல இன குழுமங்களை அறிந்து அறிந்து அவர்கள் அந்த அந்த குழுமங்களில் இருக்கக்கூடிய மொழிகளை சொல்கிறார்கள். ஆனால் குறிப்பாக ஒரு 7,030 மொழிகள் ஒரு குமுகத்துக்கான மொழிகளாக, அதிலும் 5 மொழிகளுக்குள்ளே ஒரு மொழியாக, உலகத்தின் தாய்மொழியாக நமது மொழி இருக்கிறது. எனக்கு தலக்கணம் கூட இருக்கும். ஏனென்று கேட்டால், நீங்கள் எல்லாரும் உங்களுடைய மொழியிலே பேசிக்கொண்டிருக்கிறீர்கள், நான் உங்களுடைய தாய்மொழியிலே பேசிக்கொண்டிருக்கிறேன். அதற்கு நாங்கள் ஒரு ஒரு இடத்தை ஒரு ஆங்கில எழுத்தையே நாங்கள் சொல்லலாம். நாங்கள் அது பி என்று பாவிக்கிறோம் இல்லையா? பி, ஏக்கு அடுத்ததாக வரும் பி. அந்த எழுத்தினுடைய பொருள் என்னவென்றால் வீடு என்று பொருள். வீட்டுக்கு அறைகள் இருக்கும் இல்லையா? அந்த மொழியியலாளர்கள் அதுக்கு சொல்லுகிறார்கள், இட் மீன்ஸ் ஹவுஸ் என்கிறார்கள். அந்த 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 வடிவத்துக்கு பெயர் வீடு. அது எங்கிருந்து வந்தது என்று எங்களுக்கு தெரியவில்லை, எங்களுக்கு வேறு இல்லை என்று அவர்கள் முடித்து விட்டார்கள். அந்த வேர் எங்கே இருக்கிறது என்றால், எங்கே இருந்தது என்றால் தமிழில் தான் இருந்தது. வீடு என்பது பீடுவாகி, பீடு என்பது அங்கே பே ஆகி, பே என்பது அதுக்கு பின்பு பி ஆகி நிற்கிறது. அப்போ வீட்டுக்கு அறைகள் இருக்கும் இல்லையா? ஒரு ஆணுக்கு ஒரு அறை, பெண்ணுக்கு ஒரு அறை, ஆண் பிள்ளைக்கு ஒரு அறை, பெண் பிள்ளைக்கு ஒரு அறை. எப்பொழுதுமே ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் சேர்த்து வைப்பதில்லை. பூப்படைந்த பின் பார்த்திருப்பீர்கள். அது பண்பாட்டின் தத்துவம், அது தத்துவத்தின் பண்பாட்டு வடிவம் அது. ஏனென்றால் பெண் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றதுக்காகத்தான் பெண் என்ற சொல்லே பேணுதல். பெண்ணாக ஆயிற்றாலே அவர்கள் பேணத்தக்கவதாக இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் பேணுகின்றவள் தான் பெண்ணாக இருக்க முடியும். இல்லை என்றால் பேய் என்று சொல்லுவார்கள். பேண முடியாதவளை பேய் என்றால் சொல்லுவார்கள். பெண் என்றால் பேணத்தக்கது. அதாவது ஒரு ஆணினுடைய அழகான அன்பின் கருவை, கன்பின் விந்தை கொடுக்கும் பொழுது அதை பேணி அதற்கான சரியான வடிவத்தை கொடுத்து, அந்த வடிவத்துக்குள்ளே தன்னுடைய அறிவையும் கொடுத்து, தன்னுடைய அறிவிக்குள்ளே தகப்பனுடைய மரபையும் அதுக்குள்ளே ஊட்டி, அது ஒரு மிகப்பெரிய அது ப்ரொசஸ் என்று சொல்வார்கள் இல்லையா? இப்பொழுது குழந்தைகளை பெறுவது என்பதே ஒரு கருவியாகிவிட்டது. கருவி அல்ல அது, அது ஒரு இயற்பியல். அது அப்படி மனம் என்பதை நாங்கள் அதுக்கு பிறகு அந்த சொற்களை எடுத்து குழப்பி விட்டார்கள். மனு, மனுஷ் இப்படியெல்லாம் கொண்டு போய் அது வேறொரு குப்பையிலே அதை வைத்து பூசித்துக்கிறார்கள். ஆனால் தமிழர்கள் கருதியதை உயர்வாக எண்ணிக்கொள். மனம் என்பது ஒரு கருவி. சரி, மனம் எந்த இடத்திலே நாங்கள் வைக்க வேண்டும், எத்தனையாவது இடத்தில் வைக்க வேண்டும் என்று கேட்டால் 6வது இடத்தில் தான் நாங்கள் வைத்திருக்கிறார்கள் தமிழ் முன்னோர்கள்.
அப்போ 6வது இடத்தில் வைப்பதென்றால் 6க்கு முதல் 5 இடங்கள் இருக்கின்றன. அதுக்குத்தான் விளக்கம் சொல்லுகிறார்கள். என்னென்றால் இப்போ மரம் இருக்கிறது இல்லையா, ஒரு மரத்தை நம்ம காட்டுகிறோம், இந்த மரத்தை காட்டுகிறோம். ஓகே, இந்த மரம் என்னை கவனித்து கொண்டு இருக்கிறது. இந்த மரத்துக்கும் எனக்கும் ஒரு உணர்வை அது ஊட்டி கொண்டு தான் இருக்கிறது. உற்றறிவதுவே அது உற்று அறிந்து கொண்டிருக்கு. தான் இறக்கும் பொழுது மரம் ஒரு செய்தியை வெளிப்படுத்தும். அதனால்தான் அந்த மரத்தை நம்பி இருக்கின்ற உயிரினங்கள் அந்த மரத்தை விட்டு அகன்று போக சொல்லும். தன்னுடைய இறப்பு வந்து விட்டது, தனக்கான இறப்பை தான் உணர்கிறேன், நீ இந்த இடங்களில் என்னை தங்கி இருப்பவர்கள் இருக்காதீர்கள் என்ற ஒரு உணர்வை அது கொடுக்கும். அதுக்கு பிறகு அந்த இடத்திலே அந்த அந்த மரத்தை நம்பி இருக்கின்ற உயிரினங்கள் அத்தனையும் சென்றுவிடும். இது மரம் கொடுக்கின்ற உணர்வு. இது உற்றறிவதுவே. ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே. அது அறிவின் முதலாவது இடம். 2வது நாக்கு வர வேணும், அது சுவை அறிய வேணும். 2வது அதனுடன் நாக்கே நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அப்ப நாக்கு மட்டும் இருந்தால் ஒரு உயிரினத்துக்கு நாக்கு மட்டும் இருந்தால் அது 2வது அறிவு. 3 அறிவதுவே அதனுடன் மூக்கே என்று வரும். அப்ப மூ என்று வரைக்குள்ள நீங்க மூக்கை கவனிச்சீங்கன்னா 3 அறிவு மூக்குக்குரியது. அப்ப நாக்கும் மூக்கும் இருந்தால் அது 3 அறிவுக்குரியது. உணர்வு இருக்க வேணும், நாக்கு இருக்க வேணும், மூக்கு வேணும். 4 அறிவதுவே அதனுடன் கண்ணே. கண்ணும் வந்துட்டால் அது 4 அறிவுக்குரியது. இப்ப பாம்பு இருக்கு இல்லையா, பாம்பு 4 அறிவுக்குரியது. அதுக்கு செவி இல்லை, பாம்புக்கு செவி இல்லை. எங்களுடைய அதிர்வையும் வைத்துக்கொண்டு அசைவையும் வைத்துக்கொண்டு தான் பாம்பு தன்னை கவனித்துக் கொள்ளும். தன்னுடைய கண்ணாலே அது கவனித்துக் கொள்ளும். 5 அறிவதுவே அதனுடன் செவியே. அப்ப இங்க இவையெல்லாம் பொறிகள். அப்ப அடுத்த பொறியாக சொல்ல வரும் பொழுது இதுவும் ஒரு பொறிதான். 6 அறிவதுவே அதனுடன் மனனே என்று தொகுத்து வைத்திருக்கிறார்கள். இதை தொல்காப்பியர் கிறித்துக்கு பின் 3ஆம் நூற்றாண்டில், அதாவது சங்கம் மருவி செல்வதற்கு முன்னதாக இந்த நூல், தொல்காப்பியம் என்ற நூல் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆனால் அதனுடைய செய்தி கிட்டத்தட்ட ஒரு 3000 ஆண்டு காலமாக இருக்கலாம். 2300 இருந்து 3000 ஆண்டாக நாங்கள் பார்க்கலாம். இந்த மொழியியல் வளர்ச்சியினுடைய தன்மையை நாங்கள் பார்க்கலாம். இப்போ இரும்பின் காலம் 5000 என்று வந்து விட்டது. தமிழருடைய வாழ்வியல் காலம் ஒரு 50000 வரை என்று செல்வதற்கான அத்தனை ஆய்வியல் தன்மைகளையும் தமிழ் இளையவர்கள் இன்று முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அருமையாக அவர்களுடைய முன்னெடுப்புகள் நகர்ந்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய மொழியை, தன்னுடைய இனத்தை, தன்னுடைய தேசியத்தை, தன்னுடைய நிலத்தை, தன்னுடைய எண்ணத்தை அது வான் பரப்பில் இருந்து காப்பாற்ற வேண்டும் என்பதில் மிக கவனமாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த இத்தனை படிமங்களையும் உருவாக்கி கொண்டு வருகிறார்கள். அதற்கு கொள்கை வகுப்பாளர்கள் தேவை. இப்பெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதி இன்னொரு அரசியல்வாதி பிராண்டி கொண்டிருக்கிறான். அவனுக்கு கொள்கை வகுப்பு இல்லை, அவன்கிட்ட கொள்கைன்றதே இல்லை. கொள்கை இருந்தா தான் கொள்கை வகுப்பு வரும். அப்ப ஆளையால் பிராண்டதான் நாங்க வேறையா இருக்குது, பிராண்டி கொண்டே இருப்பாங்க. அது இந்த ஒரு அரை நூற்றாண்டு வரைக்கும், ஒரு 50 ஆண்டு வரைக்கும் இப்படித்தான் பிராண்டல் தான் இருக்கும். அதுக்கு பிறகு 30 ஆண்டுல ஒரு மாற்றம் வரப்போகுது. இன்னும் ஒரு 4 ஆண்டுகள் நாங்கள் காத்திருக்க வேணும். 30 ஆண்டு திடீரென்று உலகம் ஒரு மாற்றத்துக்கான தன்மையை கொண்டு வரப்போகிறோம். அப்பொழுதுதான் எங்களுடைய கொள்கை வகுப்புகளை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும். நாங்கள் போராடி முடிந்தது. நான் வாதாட்டத்துக்கான காலம். நாங்கள் வாதாட தொடங்க வேண்டும். இந்த உலகத்தோடு நாங்கள் வாதாட தொடங்க வேண்டும். நாங்கள் வாதாடாமல் இன்னும் நித்திரையில் உறங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இங்கே சொல்ல வருவது. ஆகவே மனம் பற்றி நாங்கள் பார்த்தோம், இன்றைய கவிதை பார்த்தோம். இன்றைய சூழல்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும். ஒரு ஆற்றை நோக்கித்தான் மனிதனுடைய வாழ்க்கை போகணும். அதனால தான் வரலாறுக்கு வரல் ஆறு என்று வருகிறது.
ஆற்று படுக்கையை நோக்கித்தான் தமிழருடைய அந்த வகுப்பு இருந்தது. மரங்களுக்கு கீழே தான் படிப்புகள் இருந்தன. ஆகவே எங்களுடைய எண்ணங்களை, எங்களுடைய கருத்தியலை, எங்களுடைய நுட்பங்களை அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் ஏஐ மூலமாக எங்களுடைய அடுத்த தலைமுறையை நாங்கள் இருத்த வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். அந்த இடத்தில் நாங்கள் எப்பொழுதுமே இந்த நீரை பாதுகாப்பதிலும் உயிரை காப்பதிலும் எப்பொழுதுமே கவனம் எடுத்துக்கொண்டு எம்மை நாம் காப்பாற்ற வேண்டும். அமுதவுகளை கண்டது தமிழ், கேட்டது தமிழ், கொண்டது தமிழ், கொடுப்பது தமிழ், உண்டது தமிழ், உயிர்ப்பது தமிழ், விண்டது தமிழ், விளங்குவது தமிழ் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து இந்த நேரலை தற்செயலாக விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி உறவுகளே. உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் நோர்வேயிலிருந்து உதய் பைந்தமிழாளி. வணக்கம் உறவுகளே. இந்த நேரலைக்கு ஊக்கம் தந்த அத்துணை பேருக்கும் நன்றியையும் நல்லுணத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.